ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரொவினா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் எடுத்த மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். மினி விலாகில் என்னென்னா, ஈவினிங் நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத போட்டிருக்கேன். ஈவினிங் நான் எப்போவும் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருவேன். பாலை காய்ச்சி வைக்கிற இந்த டைமில், அது கொதிக்கிற டைமில் கொஞ்சம் வீட்டில் இருந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, லிக்விட் பாட்டில்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் மாதிரி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி போட மாட்டேன். முடிஞ்சளவு ஏதாவது ஐடியா பண்ணி கிராஃப்ட்டு, ஃப்ளவர் வாஸ் அது மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுருவேன். மணி பிளான்ட் போட்டு வைக்கிறதுக்காக அந்த கண்ணாடி பாட்டிலெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிட்டேன். பசங்க 2 பேரும் தூங்கிட்டுருக்காங்க. தூங்கி எழுந்தோடனே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எப்போவுமே பாப்கார்ன் செய்கிறதுக்கு அந்த முத்துச்சோளம் இருக்கு இல்லையா, அது வாங்கி வச்சுருப்பேன். அது பாப்கார்ன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த பாப்கார்ன் அந்த முத்துச்சோளத்தை அதில் போட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது 2ம் போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சோம்னா பாப்கார்ன் ரெடி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே எவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சு தர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பசங்களுக்கு செஞ்சு தர்றது தான் நல்லது. நான் கடையில் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். பாப்கார்ன் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைனாக்க பிஸ்கட்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா சத்து மாவில் கொழுக்கட்டை வச்சு கொடுப்பேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வடை, அதில் நான் அவிச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் நான் ஹெல்த்தியாக தான் ஏதாவது கொடுப்பேன் பசங்களுக்கு. பசங்களும் கடையில் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் எது செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுக்குவாங்க. மதிய நேரத்தில் கண்டிப்பாக பசங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். பாப்கார்ன் பொரிஞ்சு வந்துருச்சு. பாப்கார்ன் பொரிஞ்சோன்னே நான் எனக்கு கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி போட்டு முடித்தோடனே கொஞ்சம் வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். அந்த இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். வீட்டில் எப்போவுமே நிறைய செடிகள்லாம் வச்சுக்கோங்க. நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். க்ரீனியாக இருந்தால் நமக்கே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மணி பிளான்ட் அதிகமாக கிடைக்கும். மணி பிளான்ட்டு இல்லைனாக்கா வேறு ஏதாவது இன்டோர் பிளான்ட்ஸு அதெல்லாம் கம்மி ரேட்லலாம் நிறைய உண்டு. அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஈவினிங் டைமில் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். வெளியவும் தனியாக அவுட்டோரில் வைக்கக்கூடிய செடிகளும் வச்சுருக்கேன். அதுக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இதெல்லாம் பசங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் பண்ண முடியும். அவனுங்க எழும்பிட்டானுங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. தூங்கிட்டு இருக்க நேரத்தில் தான் நான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறது நமக்கு நல்லது. நீட்டாக வச்சுருந்தோம்னா தான் நமக்கும் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அமைதியாகவும் இருக்கும், மனசு அமைதியாகவும் இருக்கும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். செடியில் ஏதாவது காஞ்ச இலைகள் இருந்ததுனாக்கா அதை சாயந்தரமே பறிச்சிடுவேன். பறித்து நீட் பண்ணிடுவேன். அதே போல் நம்மளோட விண்டோவிலையும் செடியெல்லாம் தொங்க விட்டுருப்பேன். அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம். ஈவினிங் டைம் மேக்ஸிமம் என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஃபிஷ் டேங்க்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கிச்சன் க்ளீனிங், மற்ற கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஈரமான துணியால் தொடச்சி விட்டுருவேன்.
அதுக்கப்புறம் துணி துவைச்சி காய வச்சுருந்தேனாக்கா அதையும் எடுத்து ஈவினிங்கில் மடித்து வச்சுருவேன். அன்னன்னைக்கு அந்த வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு வீடு நீட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு கஷ்டம்தான், பட் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சிடுறது நமக்கு தான் நல்லது. துணிகள்லாம் எடுத்து உடனே நான் மடித்து வச்சுருவேன். அப்படி என்னால் உடனே மடிக்க முடியலனாக்கா ஒரு கட்டில்லையோ இல்லை இதில் ஒரு இடத்துல எல்லா துணியையும் சேர்த்து வச்சுருப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை மடித்து வச்சுட்டு தான் தூங்குவேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம கால் மிதியடி எல்லாம் துவைச்சி போட்டுறணும். அப்போ தான் நமக்கு வீடு கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் இருக்கும். மேட் எல்லாத்தையுமே துவைச்சி இது மாதிரி மடித்து ஒரு இடத்துல